இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா கீழடி. கீழடி அப்படிங்கிறது பள்ளிச்சந்தை திடல் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய தென்னந்தோப்புல இந்திய தொழில்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில தொழில்துறை இணைந்து சங்க காலத்தை சேர்ந்த ஒரு பழமையான நகரத்தை வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கீழடி அகழ்வாராய்ச்சி. கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. மதுரைக்கு பக்கத்துல சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது அந்த அகழ்வாராய்ச்சியிலிருந்து கார்பன் மாதிரிகள் வந்து பகுப்பாய்வு செய்யப்பட்டு அது சங்க காலத்தை சார்ந்தது. அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு என முடிவு செய்யப்படுது. அதே போல் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சது. அதுவும் வந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தே நம்மளோட நாகரீகம் தொடங்குச்சு. இதுவரை 5ஆம் நூற்றாண்டு வரதான் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். இப்ப 6ஆம் நூற்றாண்டுக்கே நம்ம போட்டு ஒரு நூற்றாண்டு முன்னாடியே நம்மளோட நாகரீகம் தொடங்குச்சு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணது எது அப்படின்னா கீழடிதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஒரு செகண்ட். பாருங்க. அதுக்கப்புறம் கீழடி அப்படிங்கிறது வந்து ஒரு நூற்றாண்டு நம்ம முன்னுக்கு தள்ளிடுச்சு. அங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா செங்கல் கட்டமைப்புகள், மண்பாண்டங்கள்ல தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள், அதுக்கப்புறம் கண்ணாடி மணிகள், நிறைய கண்ணாடி, கார்னீலியன் குண்டுகள், அதுக்கப்புறம் குவார்ட்ஸ், அதுக்கப்புறம் முத்துக்கள், இரும்பு பொருட்கள், டெரகோட்டா ஃபிகர்ஸ், உரை கிணறுகள், அதுக்கப்புறம் விழுந்த கூரை ஓடுகள், தங்க ஆபரணங்கள், அப்போ உடைந்த பகுதிகள், செப்பு பொருட்கள், இரும்பு கருவிகள், டெரகோட்டா விளையாட்டு வீரர்கள், அதாவது அந்த சதுரங்கம் வந்து அவங்க விளையாடினாங்க. இப்ப இருக்கிற செஸ் தான் அந்த சங்க காலத்துல என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா சதுரங்கம்னு சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் விளையாடினாங்க. காது ஆபரணங்கள், காதுல அணியக்கூடிய ஆபரணங்கள், சிலைகள் மற்றும் டெரகோட்டா மணிகள் ஆகியவை வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சங்க கீழடி அப்படிங்கிறது நமக்கு எதை தெளிவா சொல்லுது அப்படின்னா சங்க காலத்திலிருந்தே நம்மளோட நாகரீகம் சங்க காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கிறத அதை எடுத்துரைக்குது. ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹவு த பீப்புள்ஸ் லைஃப் இன் சங்கம் எரா. சங்கம்ங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. அப்ப அந்த 3 to 3 அந்த 600 ஆண்டுகள் வந்து சங்கம் 3 சங்கங்கள் அமைச்சு, சங்கங்கள்ங்கிறது புலவர்கள் கூடி சங்கம் அமைச்சு நம்ம தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த சங்க காலத்துல எவ்வாறு மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கறத நம்ம கீழடி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம வந்து இதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எப்படி நமக்கு மெயின்ஸ்ல கொஸ்டின் வரும் அப்படின்னா பாருங்க. மெயின்ஸ் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது ஹவு த socio-economic conditions of Tamil people during சங்கம் எரா. சங்க காலத்துல நம்மளுடைய தமிழர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, how it will be inferred from கீழடி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் மூலமா நம்ம எப்படி அதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மள கேட்பாங்க. அப்ப கீழடி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, அது எந்த மாவட்டத்துல இருக்குது, அது வழியே எந்த ரிவர் ஓடுது, அது எந்த நாகரீகத்தை சொல்லுது, அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட், இந்தியன் ஆர்கியாலஜியும் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து உருவாக்குனது தான் வந்து என்னது அப்படின்னா கீழடி அகழ்வாராய்ச்சி. பாருங்க, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி நம்ம போறோம். அகாடமியில போயிட்டு தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில அதுல இல்ல தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலையும் உங்களுக்கு கிடைக்கும், இல்ல தமிழ் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜில
எக்ஸ்கவேஷன் இருக்குங்களா, கவர்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அதுல வந்து தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் மியூசியாலஜி தனியா இருக்கு. எக்ஸ்கவேஷன் அதை கிளிக் பண்ணணும். பாருங்க, கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் காட்டியிருக்காங்களா, அந்த பிக்சர்ஸோட அவங்க காட்டுறாங்க பாருங்க. தமிழ்நாடு எக்ஸ்கவேஷன் இது வந்து சைட்டு லோவா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க. நீங்க போனீங்கன்னா மானுமெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, எபிகிராஃபினா என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க, அதுல ஆர்கியாலஜில எக்ஸ்கவேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல கீழடி வரும். அந்த கீழடியில என்னென்னலாம் பண்ணாங்கங்கிற ஒரு பிக்டோகிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் நமக்கு கிடைக்கும். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சில நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப ஆர்கியாலஜி கீழடியில இருந்து நமக்கு கேள்விகள் வந்து அதிக தடவை மெயின்ஸ்ல ப்ரிலிம்ஸ்ல கேட்டதுனால இந்த தடவை நியூஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் அதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ல இருந்து நம்ம எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சைட்ஸ்ல இருந்தும் ஸ்பெசிபிக்கா என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத நமக்கு தேவை. பாருங்க, 36 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இருக்கா பாருங்க. அது வந்து அதோட நேச்சர் ஆஃப் சைட் என்ன பாருங்க. கொடுமணல் ஈரோடு, அது வந்து ஒரு மெகாலித்திக் சைட்டு. அடுத்தது ஏர்லி லித்திகா, மைக்ரோலித்திகா ரொம்ப மைக்ரோ சைஸ்ல இருக்கிற வெப்பன்ஸ் டூல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். பாருங்க, கீழடி சிவகங்கை மாவட்டம், அதுல எத்தனை ஃபேஸ் பண்ணிருக்காங்க, 2017 to 18, 18 to 19, 1 2 3 4 5 6 7, இப்ப 7th ஃபேஸ் போயிட்டு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது லோட் ஆகுறதுக்கு லேட் ஆகுது. கீழடிங்கிறது ஏர்லி ஹிஸ்டரி, அதாவது நம்மளோட சங்கம் ஏஜ் சொல்லுது. ஆதிச்சநல்லூருங்கிறது அயன் ஏஜ். அப்போ இரும்பு காலத்தை சொல்றது எதுன்னு கூட கொஸ்டினா கேட்கலாம். நியோலித்திக் சைட் எதுன்னு கூட நம்மள கேட்கலாம். ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் State of Archaeology, the Central Advisory Board of Archaeology had permitted தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் டு ஸ்டார்ட் த எக்ஸ்கவேஷன். பாருங்க இங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து 6ஆம் நூற்றாண்டு, அதாவது 580 பிசின்னு கொடுத்துருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டு சொல்லுது, ஒரு நூற்றாண்டு முன்னாடி போய் அது வந்து நம்மளோட கல்ச்சுரல் ஹிஸ்டோகிராஃபியோட சங்கமேஜோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. அதை எப்படி அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா பிளேஸ் த ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது அந்த கீழடியிலிருந்து கிடைச்சது அதை வந்து சயின்டிபிக் அனாலிசிஸ் பண்றாங்க. அதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஏஎம்எஸ், ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியில கொடுத்து அனலைஸ் பண்ணி அதோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்து சங்க காலத்து மக்கள் வந்து ஒரு விவசாய குடிகள் அப்படிங்கிறத அக்ரேரியன் சொசைட்டியை சார்ந்தவங்க, அவங்க வந்து ஆடு மாடு வளர்த்தாங்க அப்படிங்கிறதுல இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் கேட்டில் ரீடிங், கவு, பஃபலோ, கோட்டு இதெல்லாம் வச்சு அவங்க ஆடு மாடு வளர்த்தாங்க. அந்த ஆடு மாடு வளர்க்கறதா 100 மக்கள் இருக்காங்க, 100 சாம்பிள் எடுக்கிறோம்னா 53 பேர் என்ன பண்ணாங்க, விவசாயம் சார்ந்த தொழில தான் பண்ணாங்க. கொஞ்சம் மக்கள் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரேடு, அந்த மாதிரி வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்க வந்து செங்கல்லால் ஆன வீடு கட்டி இருந்தாங்க. அந்த செங்கலோட சைஸ் என்ன இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க என்ன அளவீடு, அந்த செங்கலோட சைஸ் 1:4:6 ரேஷியோல இருந்துச்சு. அதாவது லென்த் பிரெத் ஹைட்டோட இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிராஃப்டி சிம்பிள்ஸ், அப்புறம் அது வந்து சால்கோலித்திக் கல்ச்சரை சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து கிடைச்சது. அதுக்கு அடுத்தது பாருங்க, இதுல ரொம்ப முக்கியம் பாருங்க, பத்மஸ்ரீ ஐராவரம் மகாதேவன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து 32 சைட்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் பண்ணி அதை பண்ணது யாருன்னா ஐராவரம் மகாதேவன். அவர் எழுதின 2 புக்ஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி கிளாஸ்ல வந்து இது பண்ண. அதே மாதிரி புக் ரிட்டர்ன்டு பை கே ராஜன், ஏர்லி ரைட்டிங் சிஸ்டம், a journey from graffiti to Brahmi. அதுல என்ன சொல்ல வராங்க, அதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்
பீச்சஸ் என்னென்ன மாதிரியான கீழடியில கிடைச்ச இது மூலமா சங்க காலத்து மக்கள் எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, அங்க எப்படி போட்டு, அதாவது மண்பானைகளும் பானை ஓடுகளும் கிடைச்சதுல அந்த எந்த மாதிரி போட்டரை அவங்க செஞ்சாங்க, அவங்களோட லிட்ரலி லெவல் சங்ககால மக்களுடைய கல் கல்வியறிவு எந்த மாதிரி இருந்துச்சு, அந்த தமிழ் பிராமி லெட்டர்ஸ்ல இருந்து அவங்க கல்வியறிவுல சிறந்திருந்தாங்க, அவங்க வந்து படிக்காத பாமரர்களெல்லாம் இல்லை, அப்பவே அந்த எழுத்து முறையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான கீ ஃபைண்டிங்ஸ் கிடைச்சது? கீ ஃபைண்டிங்ஸ் மீன்ஸ் ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், புரோக்கன் போர்ஷன்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ், அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், டெரகோட்டா ஃபிகரைன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய செராமிக்காலானது, டெரகோட்டாலானது, செராமிக்காலானது, கிளாஸ் டைப்ஸ், ஸ்டோன் டைப், பிளாக் வேர், ரெட் வேர், இந்த மாதிரி பாலிஷ்டு வேர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இந்த வெப்சைட் மட்டுமே போதுங்க. இதுலயே 32 to 36 சைட்ஸை பத்தியான ஃபுல் இதுவும் அதுக்கான பிக்டோகிராபிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்து, கார்னீலியன் குண்டுகள் பாருங்க, இதெல்லாம் தான் பிக்டோகிராபிக் ரெப்ரசன்டேஷன். எந்த மாதிரியான கீழடியில எந்த மாதிரி எல்லாம் கிடைச்சது அப்படிங்கறதுக்கான ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னென்னலாம் அங்க எடுத்தாங்க, கீ ஃபைண்டிங்ஸ் என்னென்னலாம் எடுத்தாங்க அப்படின்னு. ஸோ இதுவே நமக்கு போதும், இதுவே நமக்கு போதும். அப்போ இதுல இருந்து இந்த பிக்டோகிராபிக் ரெப்ரசன்டேஷன் ஏன் பாக்குறோம்னா, இந்த பிக்சரை வச்சு நம்ம வந்து கண்டென்ட் டெவலப் பண்ணி எழுதிடலாம். அடுத்து விக்கிபீடியா, அடுத்து யூடியூப்ல பாருங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு ஹிஸ்டாரியன், ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வந்து பேசியிருப்பாரு. கீழடி அப்படிங்கிறது வந்து முக்கியம் அப்படிங்கிறத பேசியிருப்பாரு. கீழடி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பேசியிருப்பாரு. யூடியூப்ல கீழடி 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 ஆர்கியாலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹிஸ்டாரியன் பேசியிருப்பார். கீழே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாறு, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிக்கல் கோர்ஸே இருக்கு. ஆர்கியாலஜிங்கிற ஒரு கோர்ஸ்லயே ஒரு இதுல வந்து கீழடிக்கான முக்கியத்துவம் என்னங்கறத பேசியிருப்பாங்க. கீழடி எக்ஸிபிஷன் சொல்வது என்ன, இந்த லிங்க் தான். அதாவது வாட் இஸ் த கீழடி எக்ஸிபிஷன் தெரியல. அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் பேசிட்டு ஒரு ஹிஸ்டாரியன். இவர் வந்து கீழடி பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும், அந்த கீழடிங்கிறது நம்ம சங்க காலத்து மக்களோட வாழ்க்கை முறையை எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறதையும் பேசியிருப்பாரு. இதை வந்து நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்றேங்க. இருங்க, நான் ஷேர் பண்றேன். நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க வந்து அதுல இருக்கிற அவர் என்னென்னலாம் சொல்ல வராரு அப்படிங்கிறத நீங்க லைவா கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே அது ரெஜிஸ்டர் ஆயிரும். அவர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாவே வந்து நம்மளோட கீழடியானது நம்மளோட சங்கம் எராவை பத்தி தெளிவா டீட்டெயிலா சொல்லுது அப்படின்னு பேசியிருப்பார். அதாவது நம்மளோட பாண்டியர்களுடைய ட்ரேடு அதை பத்தியும் அது பேசியிருக்கும். அப்போ பாண்டியர்களுடைய ட்ரேடு அது எல்லாத்தையுமே பேசியிருக்கும். இருங்க, லிங்க் காப்பி பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு மலர்விழி மேம் கிட்ட நான் சொல்லியிருக்கேங்க, அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. நம்மளோட குரூப்ல ஷேர் பண்ணிட்டு
ம். ட்ரூ, ட்ரூ மீன்ஸ் ட்ரூ. அவங்க ஷேர் பண்ணிருவாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராமலிங்க அடிகளார் பாருங்க. இப்ப வந்து நம்ம கீழடியில இருக்கிற முக்கியமான கீ ஃபைண்டிங்ஸ்னா, அது இல்லாம நம்ம கிளாஸ் நோட்ஸ்லயும் கீழடி பத்தி நம்ம குடுத்துருவோம். நீங்க அதுலயும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராமலிங்க அடிகளார். ம் பாருங்க. ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அதெல்லாமே நமக்கு தெரியும். அதெல்லாமே நம்ம ஸ்கூலிங்ஸ்ல இருந்தே அதை நம்ம பார்த்துட்டு வரோம், படிச்சுட்டு வரோம். ஆஹ் 19ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல வந்து சமய தலைவர். அவர் வந்து அஹ் சமயம் சமயம் சார்ந்து இருந்தாருன்னு சொல்லிட முடியாது. அவர் வந்து 1823 அக்டோபர் 5 சிதம்பரத்துக்கு அருகிலே உள்ள மருதூரில், அதாவது கடலூர் மாவட்டத்துல மருதூர் அப்படிங்கிற இடத்துல ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் வந்து கடலூர் சிதம்பரத்துல பிறந்தாரு அக்டோபர் 5. அதை வந்து தனிப்பெரும் கருணை நாளா நம்ம செலிப்ரேட் பண்றோம். எப்ப இருந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 2021 ஸ்டாலின் சிஎம் ஆனதுல இருந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அவர் வந்து ஒரு ஆன்மீகத்தின் மூலமா சமய அதாவது ஒரு ஜாதி மதமற்ற ஒரு செக்யுலர் கண்ட்ரியை உருவாக்கணும் த்ரூ ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கையில ஆழ்ந்த ஈடுபாடு இருந்த கொண்ட அவர் 1858 வடலூருக்கு அருகில் கருங்குழி என்ற இடத்துக்கு செல்றாரு. பின்னாளில் அவர் வடலூரில் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார். அவரது தெய்வீக ஆற்றல் 11வது வயதிலேயே வெளிப்படுது. சாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட தமது கருத்துக்களை உருவாக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்ட தமது கருத்துக்களை பரப்புவதற்காக, நல்லா நோட் பண்ணுங்க, 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை அப்படிங்கிற, அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. மக்களிடையே அன்பையும் கருணையும் போதித்தார். மக்களிடையே என்ன பண்றாரு? அன்பையையும் கருணையையும் போதிக்கிறாரு. அவர் திரு அருட்பா என்ற நூலை இயற்றினார். அவரது மற்ற இலக்கிய படைப்புகளில் மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்யம் என்ற நூல்களும் அடங்கும். பாமர மக்களும் எரிந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அவருடைய மொழிநடை எல்லாமே இருந்துச்சு. இப்ப 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அடுத்து 1870 மேட்டுக்குப்பம்ங்கிற இடத்துக்கு செல்றாரு. அதாவது வடலூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில். 1872 சத்தியஞான சபை அப்படிங்கிற கட்டடத்தை வந்து தொடங்கினாரு. கடவுளை வந்து ஜோதி வடிவுல நம்ம கொண்டாடணும், அருள் பெரும் ஜோதி அப்படிங்கன்னு சொல்றாரு. அடுத்தது இதுதான் வந்து, இது வந்து ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள். அது வந்து நமக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். நம்மளோட குரூப் 2 மெயின்ஸ்ல. இல்ல ஒரு 6 மார்க் கொஸ்டின்ங்கும்போது 6 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். இல்ல 6 மார்க் கொஸ்டின்லயே 2ஆ ஸ்பிளிட் பண்ணி 3 3யா கேட்கலாம். ராமலிங்கர் அடிகளை பத்தி ஒரு 3 மார்க்கும், வைகுண்ட சுவாமிகள் பத்தி 3 மார்க்கும் நம்மளுக்கு கேட்கலாம். அதனால ராமலிங்க அடிகள் வந்து என்னென்ன அமைப்பை ஏற்படுத்தினாரு, அவரோட கோர் ஐடியாலஜி என்ன? ஒண்ணும் இல்ல. ஆன்மீகத்தின் மூலமா சமய சார்பற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அததான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஜோதி வடிவமாக கடவுளை நம்ம பாக்குறோம். கடவுள்ங்கிறது இந்துத்துவா தான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா கடவுளும் நம்மளை போதிக்கிறது என்ன? மக்கள் பணியாற்றுவதே வந்து கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய பணி. யாருக்கும் நம்ம எந்த தீங்கும் செய்யக்கூடாது. பசியோட வரவங்களுக்கும் உணவு அளிக்கணும். அதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ராமலிங்க அடிகளார்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மள கேட்பாங்க. அவரோட கோர் ஐடியாலஜின்னு கடவுளை ஜோதி வடிவமா கொண்டாடணும். அவர் உருவாக்குன சமரச சன்மார்க்க சங்கம், 1800 சத்தியஞான சபை, அதுக்கப்புறம் தத்திய தர்மசாலை, உணவளிக்கக்கூடிய இடம். அவர் என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதினாரு, திருவருட்பா அப்படிங்கிறத வந்து யாரு சைவத்தை சார்ந்தவங்க. அப்ப வந்து நிறைய பேர் மறுப்பான்னு சொல்லி அவரை யாரெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டோரிஸ் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டில நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா நீதி கட்சி.
நீதி கட்சி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிறிஸ்பா ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்ட் புக்ல நமக்கு வந்து பழைய டெக்ஸ்ட் புக்ல ம். சென்னை மாகாணத்தில் நடைபெற்ற நீதி கட்சியினுடைய ஆட்சி வந்து தென்னை வரலாற்றில் வந்து ஒரு முக்கிய இடத்தை வகிச்சது. ஏன் வந்து நீதி கட்சின்னு ஒரு கட்சி வந்துச்சு? ஒண்ணுமே இல்லைங்க. நீதி கட்சி வந்ததும் பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து பிராமணிக்கல் ஹெஜிமோனியை அப்போஸ் பண்ணி வந்ததுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்ப அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து வீழும் நிலையில பெரியார் அதை தூக்கி பிடிக்கணும்னு நினைச்சாலும் நீதி கட்சி ஆட்சிக்கு வரலையே தவிர அது வந்து நம்மளோட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. சோ நம்மளோட மெயின்ஸ்ல இந்த கேள்வி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். த ரோல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ரோல் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இப்படி ஒரு கொஸ்டின். ரெண்டாவது எப்படி நமக்கு கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ப்ரீகர்சரா? இஸ் திஸ் இஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் ப்ரீகர்சர் டு ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் சிஸ்டம் உருவானதுக்கான ஆரம்ப புள்ளியா அப்படின்னு நம்மள கேட்கலாம். சோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ரோல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது ரோல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் ப்ரீகர்சர் டு ரிசர்வேஷன் சிஸ்டம். எஸ், அப்சல்யூட்லி. எதனால அப்படின்னா அவங்கதான் ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. 1921 1922 ஜிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முதல்ல ஆட்சி அமைச்சு அவங்க வந்து ரிசர்வேஷன் சிஸ்டம் சுப்பாராயன் அரசு அமைச்சரவையில அது நடைமுறைக்கு வரும். சோ இந்த மாதிரி கேள்வியே கேட்கலாம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து மெடிசன் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணுங்கிற அந்த கண்டிஷன் அவங்க எலிமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டை உருவாக்குனாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, அந்த PDF பாருங்க. இதுல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். நீதி கட்சியோட தோற்றம் என்ன? பிராமணர் அல்லாத இயக்கத்தினோட பிரதிநிதியான நீதி கட்சியின் தோற்றுக்கு பல்வேறு காரணங்களை கொள்ளலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916 உருவாகுது. அதுக்கப்புறம் அவங்க 3 பத்திரிகை நடத்துறாங்க. ஆந்திர பிரகாஷிகா, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ், தமிழ்ல என்ன தொடங்குறாங்க? திராவிடியன். அப்ப இந்த இங்கிலீஷோட ஜஸ்டிஸ் தான் நாளடைவுல என்னவா மாறுது அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறுது. அதாவது நீதி கட்சியினுடைய முன்னோடி வந்து சென்னை ஐக்கிய கழகம், மெட்ராஸ் யுனைடெட் லீக். அது வந்து எப்ப வரும்னா 1912. அப்ப அந்த சென்னை யுனைடெட் லீக் வந்து பின்னால என்னவாமாங்க சென்னை திராவிட சங்கமா மாற்றம் பெற்றது. இது 1912 நவம்பர் மாதத்தில் சென்னை திராவிட சங்கம் என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த அமைப்பை வளர்ப்பதற்கு நடேச முதலியார் முக்கிய பங்காற்றினார். அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து TM நாயர், நடேச முதலியார் இவங்களை பத்தில தனித்தனியா நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். கிளாஸ் நோட்ஸ்ல சார் கொடுக்குற நோட்ஸ் புக்ஸ்லயே அந்த கண்டென்ட் வர மாதிரி பார்க்கிறோம்.
அதை நீங்க ரீட் பண்ணீங்கனாலே மெயின்ஸ்க்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்ப 1916 அதாவது 1916ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாத ஜாதி இந்துக்களினுடைய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் உருவாகுது. அதுல வந்து தியாகராய செட்டி, டி.எம். நாயர், ராமராய நிங்கர், அதாவது பனகல் அரசர் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொப்பிலி அரசரோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. இப்ப ராமராய நிங்கர், அடுத்து நடேச முதலியார் போன்ற தலைவர்கள் இந்த அமைப்பு உருவாதுக்கு காரணமா இருந்தன. தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து ஜஸ்டிஸ் என்ற பெயர்ல ஒரு ஆங்கில மொழி செய்தித்தாளை நடத்தி வந்தது. இதனால் இந்த அமைப்பு நீதி கட்சின்னு எப்ப மறு வச்சுன்னா 1917 பேர் மாற்று. நீதி கட்சி ஆதரித்த மற்றொரு தமிழ் பத்திரிகை வந்து திராவிடன். அதே மாதிரி மேலும் ஜஸ்டிஸ் கட்சி பல பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், சொற்பொழிவுகள் வாயிலாக பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை மக்களிடையே பரப்பியது. அது போலவே ஜஸ்டிஸ் கட்சி மாவட்ட அமைப்புகளை உருவாக்கியது. அங்கங்க மாவட்டத்தோட சின்ன சின்ன அமைப்புகளை உருவாக்குச்சு மற்றும் பிராமணர் அல்லாத இளைஞர் அணியை வந்து அது தோற்றுவிச்சது. அப்ப நீதி கட்சியினுடைய ஆட்சி அப்ப மாண்டேஸ் செம்போல்ஸ் சீர்திருத்தத்தின் அடிப்படையில், அதாவது மாண்டேஸ் செம்போல்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு கேட்டா 1917 அது சட்டமானதுதான். அந்த டிக்ளரேஷனை வந்து சட்டமாக்குறதா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919. அதன்படி டயார்கி அப்படிங்கிறது ஆரிஜினேட் ஆச்சு. டயார்கி அப்படிங்கிறது எங்க வருது முதல்ல அப்படின்னா சென்ட்ரல்ல தான் வருது. ரிசர்வ்டு லிஸ்ட், அதாவது டிரான்ஸ்பர்டு லிஸ்டும் ரிசர்வ்டு லிஸ்ட்னு 2 லிஸ்டா பிரியும். அது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 தான் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் வருது. அப்ப ப்ராவின்ஸ்ல எலெக்ஷன் வருது. அப்ப எலெக்ஷன் வரும்போது நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. 1920ஆம் ஆண்டு தேர்தலில் வச்சு நீதி கட்சி வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஆட்சிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. அப்ப சென்னை சட்டசபையில் 98ல் 63 இடங்கள்ல நீதி கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு. தியாகராய செட்டி வந்து அமைச்சரவைக்கு தலைமையேற்க மறுத்து விட்டதால, அதாவது ஃபர்ஸ்ட் அவர் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஆட்சிக்கு வந்ததும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. தியாகராய செட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் மறுக்கிறதுனால சுப்பாராயலு ரெட்டியார் தான் வந்து நம்மளோட முதல் சிஎம். தமிழ்நாட்டோட மெட்ராஸ் ப்ராவின்ஸோட முதல் சிஎம் வந்து யாரு அப்படின்னா சுப்பாராயலு ரெட்டியார். இதுவும் 2018 குரூப் 2 பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1923ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி வந்து சுயராஜ்ய கட்சியை எதிர்த்து போட்டிட்டது. மீண்டும் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி நீதி கட்சியை ஆட்சிக்கு வராரு. அதாவது சுப்பாராயலு ரெட்டியார் வந்து 1 இயர்ல இறந்துருவாரு. அதுக்கப்புறம் பனகலரசர் வருவாரு. செகண்ட் டேர்ம்லயும் பனகலரசர் தான் வராரு. 1926ஆம் ஆண்டு நீதி கட்சியில வந்து ஒற்றுமை இல்லாதனால ஒட்டுமொத்த காங்கிரஸை எதிர்த்து பெரும்பான்மை பெற அவங்களால முடியல. எனவே சுயாட்சி வேட்பாளர் சுப்பாராயன் தலைமையிலான அமைச்சரவை வந்து அந்த சுப்பாராயன் வந்து யாரோட ஹெல்ப்பால ஆட்சி அமைக்கிறாரு அப்படின்னா சுயராஜ்ய கட்சியினுடைய ஆதரவுடன் பதவிக்கு வந்தது. இப்ப 1930ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் நீதி கட்சி வந்து பெரும்பான்மை பெற்றது. அப்படி அவங்க 1937 வரைக்குமே நீதி கட்சியோட ஆட்சி தான் இருக்கும். அப்ப இதுவும் கேட்டிருக்காங்க, நீதி கட்சி எத்தனை வருஷம் ரூல் பண்ணாங்கன்னா 17 வருஷம் அப்படின்னு சில புக்ல இருக்கும். ஆனா இல்ல, 1920ல இருந்து 37 வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ஆனா இடையில 3 வருஷம் யாரு செஞ்சா, சுப்பாராயன் வந்து சுயாட்சியா அவர் இது பண்ணாரு. அப்பதான் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஜிஓங்கிறது 1921-22ல வந்தாலும் அது நடைமுறைக்கு வந்தது எப்ப அப்படின்னா 1926ல, அதாவது சுப்பாராயன் முத்தையா அப்படிங்கிறவர் தான் வந்து அதை அவரோட அமைச்சரவையில் இருந்த அந்த அமைச்சர் தான் அதை நடைமுறைப்படுத்துறாரு. அப்ப இந்த நீதி கட்சியில் இருக்கும்போது சமூக நீதி நிலைநாட்டுனதுல, சமூக நீதியை உலகுக்கே அறிமுகப்படுத்தினதுல நம்ம தமிழகம் தான் முன்னோடியா இருந்துச்சு இந்தியா லெவல்ல அப்படிங்கிறதுல நீதி கட்சியின் பங்கு என்ன, இதை கூட நமக்கு மெயின்ஸ் கொஸ்டினா கேட்கலாம். அதாவது சமூக நீதியை நிலைநாட்டுனதுல நீதி கட்சியின் பங்கு என்ன, ரோல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி in emphasize or in implementation of சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்ததுல நம்மளுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோசியல் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸோட ரோல் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது
நீதி கட்சியோட சாதனை, அவங்க எந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கட்டாய கல்வி, அதாவது பிரைமரி எஜுகேஷன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீ, கட்டணமில்லா கட்டாய கல்வி. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரை கம்ப்ளீட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வந்து பிரைமரி எஜுகேஷன் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃப்ரீங்கிறதா நடைமுறைக்கு வந்துச்சு. மீனவ குடும்பங்களுக்கு வந்து மீன்வளத்துறையின் மூலமா இலவச மீன்பிடிப்பு பயிற்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாநகராட்சி பள்ளியில 1920ல 1000 விளக்கு பகுதியில மாநகராட்சி பள்ளியில மட்டும், முனிசிபாலிட்டிக்கு கீழே வரக்கூடிய ஸ்கூல்ஸ்ல மட்டும் மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வராங்கன்னா பிட்டி தியாகராய செட்டி. அப்ப மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நீதி கட்சி, இதை நீங்க சப்ஸ்டேன்ஷியேட் பண்ணுங்கன்னா, ஆமா 1956ல அது காமராஜர் வந்து அதிக அளவுல தமிழ்நாடு அளவுல அதை கொண்டு போறாரு. அது சத்துணவு திட்டமா வந்து எம்ஜிஆர் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அது எம்ஜிஆர் சத்துணவு திட்டமா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் அது கலைஞர் எம்ஜிஆர் அப்படின்னு மாத்தி மாற்றி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அடுத்து சென்னையில் தோற்றுவிக்கப்பட்ட மாநகராட்சி பள்ளியில இலவச மதிய உணவு வந்து அளிக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டு சென்னை துவக்க கல்வி சட்டம் திருத்தப்பட்டு 1935 துவக்க கல்வியினுடைய தரம் வந்து மேம்படுத்தப்பட்டது. அடுத்தது பாருங்க. அடுத்து பெண் கல்வி. நீதி கட்சியின் ஆட்சியில நடைமுறைக்கு வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க. அப்பதான் வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து மெம்பர் ஆகுறாங்க, எம்எல்சி ஆகுறாங்க. அப்பதான் வந்து அந்த பொட்டுக்கட்டு விடுதல், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான மசோதா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது எப்ப சட்டமாகுதுன்னா 1947ல சட்டமா மாறுது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய கல்வி தொழிலாளர் நலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருடைய கல்வி வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு போறாங்க. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மருத்துவ கல்விக்கு ஊக்கம் அளிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எல்லாமே நம்ம மீன்ஸ்ல எழுதலாம். டிஸ்கஸ் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னோட ஐடியாலஜி என்ன, அது ஏன் ஆரிஜினேட் ஆச்சு, எந்த வருஷம் ஆரிஜினேட் ஆச்சு, அவங்க எந்த மாதிரியான செய்தித்தாளை நடத்தினாங்க, எதுக்காக அவங்க செய்தித்தாளுக்கு போனாங்களா, அவங்களோட கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்க வந்து செய்தித்தாள்கள் எல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம ஸ்பிட் பண்றோம். ரோல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு கேட்டா எஜுகேஷனல் ரீஃபார்ம்ஸ், எஜுகேஷனல் செக்டாருக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சோசியல் சமூக நீதிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ரிசர்வேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கல்வியவே நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஆரம்ப கல்விக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அதான் பிரைமரி எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன பண்ணாங்க, மருத்துவம் படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. மருத்துவ கல்வி ஊக்குவிச்சாங்க. மருத்துவத்திலேயே பல பிரிவுகளை ஊக்குவிச்சாங்க. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி போன்ற மருத்துவத்தை ஊக்குவிச்சாங்க. அதே மாதிரி ஆரம்ப கல்வி வந்து இலவசம்னு சொன்னாங்க. ஆரம்ப கல்விக்கு எல்லாரும் வரணுங்கிறதுக்காக தான் மாநகராட்சி பள்ளியில வந்து இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஃபண்ட் இல்லாததுனாலதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது கைவிடப்பட்டது. ஆனா அதுதான் வந்து காமராஜருக்கு ஒரு முன்னோடியா, ஒரு ப்ரீகர்சரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை வந்து அமெரிக்க நாடே பாராட்டி, அங்க வந்து நம்ம அமெரிக்கால இருந்து நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அமுல் அப்படிங்கிற மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் 2004ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆனதும் அந்த நேஷனல் லெவல்ல இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதுக்கு எல்லாமே வந்து அந்த மதிய உணவு திட்டம் தான் வந்து முன்னோடியா இருந்துச்சு. அடுத்து ஹெல்த்ல என்ன பண்ணாங்க, பிரைமரி ஹெல்த் செக்டர், அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களை எல்லாம் வலுப்படுத்தினாங்க. ஹெல்த்துக்கு நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்வேஷன் சிஸ்டம் நல்லா பண்ணதுனால நிறைய அடித்தட்டு மக்கள் எல்லாம் வந்து டாக்டர் ஆக முடிஞ்சுது. அவங்க வந்து நிறைய இலவச மருத்துவத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கல்விக்கு பண்ணாங்க, மருத்துவத்துக்கு பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, அடித்தட்டு மக்கள் எல்லாம் வந்து நம்மளோட நிறைய ரிசர்வேஷன்னால பிராமணிக்கல் ஹெஜிமோனிஸ், அதாவது 98% பேர் வேலையில் இருக்காங்கன்னா அதுல 100 பேர்த்துல 98% பேர் பிராமின்ஸா தான் இருந்தாங்க, 2 பேர் அதர் பீப்புளா இருந்தாங்க. இப்ப அந்த 98ங்கிறது குறைஞ்சு இப்ப நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷன் வந்து 69% வந்து அதை வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு போய் 9th ஷெட்யூல்ல 9வது அட்டவணையில ஜெயலலிதா அவங்க வச்சாங்க. எப்ப 1994. 76வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட வந்து 1994 9வது அட்டவணையில கொண்டு வைக்க வரைக்கும் நம்மளோட சமூக நீதி அடுத்தடுத்த லெவலுக்கு போனதுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வந்து அந்த கம்யூனல் ஆர்டர் 1921, 22 தான். அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது
மாவட்ட முன்சீப்புகளின் இயக்கம் இருந்து பறிக்கப்பட்டது. அதாவது முன்சீப்ஸ் வந்து ஹைகோர்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பிராமின்ஸோட தலையீடு இருந்துச்சு. அப்ப அந்த இடஒதுக்கீடு அரசாணிகள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளும், அதாவது 1921 ஜிஓ அப்படிங்கிறது எஜுகேஷன்ல மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்கல, உள்ளாட்சி அமைப்புகள்லயும் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு, அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லயும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 1924ஆம் ஆண்டு பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு கழகம், அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு, அதுதான் வந்து தமிழ்நாடு மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாறி அது நாளடைவில் என்னவா மாறிச்சு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாறுச்சு. அப்ப 1924 பனகல் அரசர் அமைச்சரவையில தான் ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு வந்து உருவாகுது. அடுத்து 1929 அது வந்து அந்த ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டுங்கிறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாறுது. அதுக்கப்புறம் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து நாளடைவில் மெட்ராஸ்ங்கிறது பெயர் மாற்றினதுக்கு அப்புறம் 1961 தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா மாற்றப்படுது. அப்ப இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் கான்ஸ்டிடியூஷனல் ரெக்ரூட்மெண்ட் பாடி, அரசாங்கத்துக்கு வேலையாட்களை எடுக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட் பாடி டிஎன்பிசி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் 1920 இந்து சமய அறநிலை சட்டம் வந்து கொண்டு வராங்க. அப்ப வந்து நிறைய பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே கொண்டு வந்து ஆலய நிர்வாகங்கள்ல இருந்த ஊழலை வந்து ஒழிச்சு கட்டுறாங்க. நீதி கட்சி வந்து பொருளாதார சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி பார்த்தோம், எஜுகேஷன் ரிஃபார்ம் பார்த்தோம், ஹெல்த் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிலீஜியஸ்ல நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்னலாம் ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அதெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டெல்லாம் நம்ம எழுதலாம், இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வந்ததெல்லாம் எழுதலாம். அதுக்கப்புறம் பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னா தொழிற்சாலையின் வளர்ச்சிக்காக 1922ஆம் ஆண்டு சென்னை அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் கொண்டு வரப்பட்டது. சென்னை அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் கொண்டு வரப்பட்டது 1922ஆம் ஆண்டு. இது பல புதிய தொழிற்சாலைகள் உருவாக காரணமாயிருந்தது. அதாவது புதுசா நிறைய தொழிற்சாலைகள் வந்து உருவாருக்கு இது காரணமா இருந்தது. அதாவது தொழிற்சாலையின் வளர்ச்சிக்காக 1922ஆம் ஆண்டு தொழிற்சாலையின் வளர்ச்சிக்காக 1922ஆம் ஆண்டு சென்னை அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது பல புதிய தொழிற்சாலைகள் உருவாகிறதுக்கு வழிவகுத்தது. அப்புறம் சர்க்கரை தொழிற்சாலைகள், பொறியாளர் பணிகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாங்க, அலுமினியம் தொழிற்சாலை, சிமெண்ட் ஃபேக்டரிஸ், எண்ணெய் ஆயில் மில்ஸ் எல்லாம் உருவாங்கினாங்க. இந்த உதவி சட்டம் தொழிற்சாலைகளுக்கு நிலம், நீர்ப்பாசன வசதிகள் வழங்க வழிவகை செய்தது. அது போலவே நீதி கட்சி கிராமப்புற வளர்ச்சிக்கும், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க பங்கு பெற்றாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து நிறைய மைக்ரோ கிரெடிட், விவசாயிகளுக்கு வந்து அதாவது மார்ஜினல் ஃபார்மர்ஸ், மார்ஜினல் ஒரு 4 ஏக்கருக்குள்ள லேண்ட் வச்சிருக்காங்க, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் வந்து கிரெடிட், ரூரல் கிரெடிட், சின்ன சின்ன பண உதவி, கடன் உதவிகள், அக்ரிகல்ச்சர் லோன் கிடைக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்யறாங்க. நோய்களை தடுக்க பொது சுகாதார திட்டங்களை, அதான் பாருங்க, நோய்களை தடுக்க பொது சுகாதார திட்டங்களை கொண்டு வந்தது. கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. சென்னையில் நகர மேம்பாட்டு குழு வாயிலாக சென்னை மாநகராட்சி குடிசைகளை அதாவது நம்மளோட குடிசை மாற்று வாரியத்தின் மூலமா குடிசைகளை எல்லாம் மாற்றி வீடு கட்டி கொடுத்தாங்க. இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட். சென்னை நகராட்சியில அதாவது மேம்பாட்டு குழு வாயிலாக சென்னை மாநகராட்சி குடிசைகளை மாற்றி வீடு கட்டும் திட்டங்களை அறிமுகப்படுத்தி சமுதாய நல நடவடிக்கைகளாக நீதி கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து தரிசு நிலம் வழங்குது. இதெல்லாமே வந்து அதாவது சோசியல் ஜஸ்டிஸ்ல தாழ்த்தப்பட்ட சோசியலி எக்கனாமிக்கல் பேக்வர்டு பீப்புளுக்காக, ஹரிஜன் பீப்புளுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா தரிசு நிலங்களுக்கு 2 ஏக்கரா வந்து அவங்களுக்கு பட்டா வழங்கினாங்க. தேவதாசி முறை, அதாவது 1946 அது 47 தான் சட்டமாச்சு. ஆனா 1927லயே அதுக்கு வந்து பில் பாஸ் பண்ணாங்க. சரி, 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டியும், 1926 ஆந்திரா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஆந்திரா யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க. அப்ப வந்து நீதி கட்சியின் ஆட்சியின் போது இந்த 2 யூனிவர்சிட்டி உருவாச்சு. அப்ப நீதி கட்சி வந்து 1935ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி எலெக்ஷன் வருது. அதுல வந்து அவங்க காங்கிரஸ் ஜெயிச்சிடுறாங்க. இந்த தேர்தல்ல அவங்களால வெற்றி பெற முடியல. அதுக்கப்புறம் 1937 நடக்குது. அதுல வந்து அவங்கள வந்து வெற்றி பெற முடியல. 1937 நடக்கும்போது ப்ராவின்ஸ்லயே என்ன கொண்டு வந்துடுறாங்க, பைகாமரலிசம் கொண்டு வராங்க. காங்கிரஸ் வெற்றி பெற்றுறாங்க. அதுக்கப்புறம்
ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் நீதி கட்சியால அதோட அதுக்கு முடிவானதா. அதுக்கப்புறம் அதனால இது பெற முடியல. பெரியார் தன்னோட கொள்கைகள் மூலமாவும் கோட்பாடுகள் மூலமாவும் நீதி கட்சியை ஆதரிச்சு 1944 காங்கிரஸ் செஷன்ல, அதாவது சேலம் மாநாட்டுல நீதி கட்சியை தீகா, அதாவது திராவிட கழகம்னு பெயர் மாற்றுறாங்க. அதை அண்ணாதான் முன்மொழிகிறாரு. ஆனாலும் நீதி கட்சியினால அதனுடைய பழைய இடத்துக்கு வர முடியல. ஆட்சிக்கு கொண்டு வர முடியல. நீதி கட்சி வந்து எப்ப தீக்காவா மாறுதோ அப்ப வந்து அத பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லாம அது ஒரு சமுதாயத்தில் இருக்கிற சீரழிவுகளை சீர்திருத்தி மக்களுக்கு வந்து சமூக நீதியையும் சுயமரியாதை கருத்துக்களையும் பரப்புவதற்கான ஒரு அமைப்பா மாறுச்சு. அது நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா மாறிடுச்சு. எங்கெல்லாம் நீதி கட்சியுடைய மாநாடு நடந்துச்சு, அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம் என்ன, தீக்காவா அது ஏன் மாறுது, அது ஏன் சேலம் மாநாட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க, பெரியார்னாலையும் நீதி கட்சி ஏன் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியல, அது ஏன் வந்து நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா மாறுச்சு அப்படிங்கிற வரலாறை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அப்ப நீதி கட்சியில இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் வந்து மெயின்ஸ்ல வரும் அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறதையும் இனி எப்படி இன்னும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மணி மணி